அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஏற்கனவே காஸ் விதி, அங்கே ஒன்றும் சிரிக்க வேணாம், எதுக்கு சிரிக்கிறாரு, சரி அமைதியாக. சரி, இப்போ காஸ் விதியில் நம்ம மூன்றாவது பயன்பாடு என்ன படித்தோம் அப்படின்னா, ஒரு மின்னூட்டம் பெற்ற கோலத்தில் எப்படி மின்புலம் உருவாகுதுன்னு படித்தோம். அதில் வந்து வெளியில் என்ன மின்புலம், கோலத்தினுடைய பரப்பில் என்ன மின்புலம்னு பார்த்தோம். அப்புறம் கோலத்தினுடைய உள்ள வந்து மின்புலம் என்னன்னு பார்த்தோம். கோலத்தினுடைய மின்னூட்டம் பெற்ற கோலத்தினுடைய உள்பகுதியில் மின்புலம் சுழி அப்படின்னு படித்தோம். உள்ளே வந்து மின்புலம் சுழி அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி ஒரு கடத்தியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மின்புலத்தை சுழி ஆக்கணும் அப்படின்னா அந்த கடத்தினுடைய புறப்பகுதியில் மின்புலம் இருக்கும். இங்கே வெளிப்பகுதியில் மின்புலம் இருக்கும். இங்கெல்லாம் மின்புலம் இருக்கும், இங்கெல்லாம் மின்புலம் இருக்குது. அப்போ புறவெளியில் மின்புலம் இருக்குது, ஆனால் இந்த பகுதியை மட்டும் மின்புலம் சுழி ஆக்கியிருக்கும், சுழி ஆகிருக்கு. இந்த மாதிரி புற மின்புலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம மின்புலத்தை வந்து சுழியாக்குறது பேர் தான் நிலைமின் தடுப்புரை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் தடுப்புரை அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ இதுதான் வந்து உரை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதிக்கு உள்ள மின்புலம் 0, அதுக்குள்ளே மின்புலம் கிடையாது. வெளியெல்லாம் மின்புலம் இருக்குது, ஆனால் உள்ளே வந்து அந்த மின்புலம் 0ன்னு சொல்கிறோம். இதுதான் நிலைமின் தடுப்புரைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி தான் இல்லை, ஒரு உள்ளீடு உள்ள ஒரு உலோக கடத்தி எடுத்துக்கிட்டோம்னா சரி, ஒரு இரும்பு கட்டியாக இருக்கலாம், இல்லை தாமிர கட்டியாக இருக்கலாம். இதுக்குள்ளே எல்லாம் கண்டென்ட் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே கண்டென்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குழிவான பகுதியை உருவாக்குறதா வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்து சுற்றி கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் கண்டென்ட் இருக்குது, அதாவது இரும்பு இருக்குது அல்லது தாமிரம் இருக்குதா வச்சுக்குவோம். இதுக்குள்ளே வந்து ஒரு ஹாலோவாக இருக்குது, எம்டி ஸ்பேஸாக இருக்குது, காற்று தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பகுதியை வந்து இங்கே உருவாகிருக்கு. இந்த பகுதியில் மின்புலம் வந்து என்ன அப்படின்னா 0, உள்ளேயும் மின்புலம் 0. அப்போ உள்ளீடற்ற கோலமாக இருந்தாலும் சரி, கடத்திக்குள்ளே மின்புலம் 0, இங்கேயும் வந்து மின்புலம் 0 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த குழிவான பகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு மின் சாதனத்தை கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா வெளியிலேருந்து அந்த மின் சாதனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆப்ரேட் பண்ண முடியாது. புறப்பகுதிக்கும், அதாவது இந்த கடத்திக்கு வெளிப்பகுதிக்கும் இந்த கடத்திக்குள்ளே இருக்கக்கூடிய குழிவான பகுதிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போயிடும், தொடர்பு துண்டிக்கப்படும். அப்போ இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு மின் சாதனத்தை நம்ம பாதுகாப்பாக வைக்கணும், அதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, புற மின்புலத்தினால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குழிவான பகுதிக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம பாதுகாக்கலாம். புற பகுதியில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டினால அந்த மின் சாதனம் பாதிக்காமல் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு உரையாக செயல்படுது, தடுப்புரையாக செயல்படுதுன்னா புறப்பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தடுத்து நிறுத்துது எதுனா இந்த பகுதி. அதனால தான் இதை வந்து நிலைமின் தடுப்புரைன்னு சொல்கிறோம். நிலைமின் தடுப்புரை, நிலைமின்னா நிலையான மின்னோட்டங்கள். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுக்கூட அப்ளிகேஷன் பார்த்தோன்னா நம்ம இடி மின்னல் நேரத்தில் நீ கேள்விப்பட்டிருக்கலாம். இடி மின்னல் நேரத்தில் மரத்தடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? மரத்தில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன் நிற்கக்கூடாது? இடி மின்னல் எப்படி உருவாகுதுன்னு நம்ம படிப்போம், அடுத்து இந்த லெசனோட கடைசியில் படிப்போம். இடி தாங்கி எப்படி வேலை செய்யுது அப்படிலாம் படிப்போம். ஆனால் அந்த இடி மின்னல் நேரத்தில் வந்து மரத்தில் நிற்கக்கூடாது, ஓப்பன் கிரவுண்டில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மின்னல் அப்படிங்கிறது என்னென்னா மின்சாரம் மேகத்திலிருந்து பூமியை நோக்கி கோடிக்கணக்கான வோல்டேஜ் மின்னோட்டங்கள் வந்து தரையிறங்கும். அதுதான் நம்ம வந்து மின்னல்னு சொல்கிறோம். அந்த மின்னல் வந்து நம்மளை பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்கிறோம்னா மரத்தடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். மரத்தடியில் நின்னோம் அப்படின்னா மரத்தில் மின்னல் தாக்கும். அப்போ கூடவே மரத்தடியில் நம்ம நிற்கிறப்ப நம்மளை மின்னல் வந்து தாக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பில்டிங்குள்ளே போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு காருக்குள்ளேயோ அல்லது பஸ்ஸுக்குள்ளேயோ போயிருந்த அப்படின்னா சேஃப், மின்னல் வந்து நம்மளை தாக்காமல் பார்த்துக்க முடியும். அப்போ அந்த இடத்துல ஒரு காருக்குள்ளே போய் நீ உட்கார்றப்ப மின்னல் நேரத்தில், இடி மின்னல் நேரத்தில் காருக்குள்ளே போயிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னா அந்த காரினுடைய புறப்பகுதியில் மின்புலம் இருக்கும். மின்னல் வந்து காரை தாக்குனுச்சு அப்படின்னா காரினுடைய புறப்பகுதி வழியாக அந்த மின்னோட்டங்கள் வந்து தரையடையுமே ஒழிய கார் உள்ளே வந்து மின்புலம் வந்து சுழியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பகுதியில் எப்படி உள்ளே வந்து மின்புலம் சுழியாக இருக்கோ அதே மாதிரி இங்கே எப்படி மின்புலம் சுழியாக இருக்கோ, ஒரு காருக்கு வெளியில் மின்புலம் இருக்கும், கார் உள்ளே இருக்கக்கூடிய நம்மளை எந்த மின்னலும் பாதிக்காது. என்ன காரணம் அப்படின்னா காருக்குள்ளே மின்புலம் 0. அதனால தான் காருக்குள்ளே இருக்கிறதோ பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறதோ சேஃப். அதே மாதிரி பில்டிங்குள்ளே இருக்கிறதும் சேஃப். இந்த பில்டிங்கே வந்து என்னது ஒரு கடத்தி தான். மின்னல் பில்டிங்கை தாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பில்டிங்கினுடைய வெளிப்பகுதி வழியாக வந்து மின்னோட்டங்கள் வந்து தரையடையுமே ஒழிய உள்ள இந்த பகுதியில் வந்து மின்புலம் சுழியாக இருக்கும், 0வாக இருக்கும். அதனால் பில்டிங்குள்ளே நம்ம இருந்தோம்னா சேஃப் அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து பில்டிங் வந்து ஒரு நிலைமின் தடுப்புரையாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். கார் வந்து ஒரு நிலைமின் தடுப்புரையாக செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயன்பாடு. இப்போ இதையே வந்து இந்த
ஒரு சின்ன ஒரு டெமோவில் நம்ம வந்து காமிக்க போகிறோம். பாஸ் பண்ணிக்கப்பா, வீடியோ பாஸ். மின் தடுப்புரைக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா, நம்மகிட்ட 2 ஃபோன் இருக்குது சரியா. ரெண்டுமே வந்து ஸ்மார்ட் ஃபோனு, ரெண்டுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதுதான் முக்கியம். ரெண்டுமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த ஃபோன்லேருந்து இந்த ஃபோனுக்கு கால் பண்ணுறேன். இது வந்து கால் வருது சரியா. இப்போ இந்த ஃபோன் வந்து எப்படி நமக்கு வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு எப்படி வந்து கால் வருது அப்படின்னா, நம்ம ஃபோனுக்கு இடையில மின்காந்த அலைகள், அதுதான் வந்து ஒரு ஃபோனையும் இன்னொரு ஃபோனையும் இணைக்கிறது. இங்கேருந்து ஒரு கால் வருது அப்படின்னா, ஒரு செய்தி வருது அப்படின்னா, அது மின்காந்த அலையாக தான் என்னது இங்கே வந்து சேருது. நேரடியாக வரல, சேட்டலைட்டு போயிட்டு சேட்டலைட்லேருந்து இங்கே வருது சரியா. அப்போ நம்ம ஃபோனை சுற்றி வந்து என்ன இருக்குது, மின்காந்த அலை இருக்குது. கண்ணுக்கு தெரியாத மின்காந்த அலை இருக்குது. மின்காந்த அலைனா அதுக்குள்ளே என்ன இருக்குது, மின்காந்த அப்படின்னா மின்புலமும் இருக்கும், காந்த புலமும் இருக்கும். அதை பற்றி நம்ம 5th லெசனில் டீட்டெயிலாக படிப்போம், மின்காந்த அலைகளை பற்றி. அப்போ ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா, அதுக்காக தான் ஃபோனை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது. அதனால் பாதிப்பு வருமோ, இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணுற வரலையும், அதாவது கால் பண்ணுறப்ப அவங்க அடுத்த எதிர்மனையில் இருக்கிறவங்க எடுக்கிற வரலையும் நம்ம வந்து ஃபோனை காது பக்கத்தில் வைக்கக்கூடாது, மூளையை பாதிக்கும் அப்படிங்கலாம் காரணம் என்ன, அது கதிர்வீச்சு நிறைய வரும் அப்படிங்கலாம். அப்போ அந்த கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு, அதுதான் மின்காந்த அலைகள்னு சொல்கிறது. அது இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரியாது சரியா. அப்போ மின்காந்த அலைக்குள்ள மின்புலம் இருக்குது, மின்புலம் இருக்குது, காந்தப்புலமும் இருக்குது அப்படி தானே. மின்புலத்தை பற்றி இப்போ வந்து படிச்சிருக்கும். அப்போ மின்புலம் இருந்தால் தான் இந்த என்ன ஆகும், அந்த ஃபோனை சுற்றி மின்புலம் இருந்தால் தான் ஃபோன் ஒர்க் ஆகும் அப்படி தானே. மின்காந்த அலை இருந்தால் தான் ஃபோன் ஒர்க் ஆகும் அப்படி தானே. ஆயத்தரம் சொல்லு. சரி. இப்போ வெளியில் 2 ஃபோனுமே வெளியில் வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே கால் பண்ணோம், ஒர்க் ஆனிச்சு. இப்போ வந்து இதே ஃபோனை வந்து என்ன பண்ணுறேன், இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளே வச்சிட்றேன். இது வந்து என்னது, பிளாஸ்டிக் பாக்ஸ் தானே, இதுக்குள்ளே எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளே வச்சிடறோம் இந்த ஃபோனை. அதே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதே பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளே வச்சிடறோம் சரியா. இதுக்குள்ளே எதுவுமே இல்லை, வெறும் பிளாஸ்டிக் பாக்ஸ் தான். பிளாஸ்டிக் பாக்ஸுங்கிறது நமக்கு தெரியும், மின்சாரத்தை கடத்தாத ஒரு பொருள் இல்லையா, மின் காப்பு பொருள். பிளாஸ்டிக்ங்கிறது மின் காப்பு பொருள். இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு, இதே ஃபோனுக்கு மறுபடியும் நான் அந்த ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன். பார்ப்போம் கால் போகுதா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, உள்ளே வச்சாச்சு. ஃபோன் ஆனில் தான் இருக்குது, உள்ளே ஆஃப் பண்ணல. சத்தம் கேட்குதா, சத்தம் கேட்குது. மைக் எங்கே இருக்குது, அதனால் கேட்குங்கிறதுக்காக. சத்தம் வந்து கேட்குது இல்லையா. அப்போ வந்து என்னது, இந்த ஃபோனை அந்த ஃபோனை தொடர்பு கொள்ள முடியுது. இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கோம் ரைட். இப்போ இதே ஃபோனை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்துகிட்டு இது ஆனில் தான் இருக்குது, நல்லா பார்த்துக்கோ, ஆனில் தான் இருக்குது, ஃபோன் ஆனில் தான் இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே இந்த மெட்டல் பாக்ஸ்குள்ளே வைக்கிறேன். இதுதான், இதுக்காக தான் இந்த டப்பா, பிரியாணிக்காக இல்லை. ஸோ இந்த மெட்டல் பாக்ஸ்குள்ளே இதை வச்சாச்சு, ஆன்லேயே தான். மெட்டல் பாக்ஸில் வச்சு கவர் பண்ணியாச்சு ஃபுல்லாக. பாரு, இப்படி ஓப்பனாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ மெட்டல் பாக்ஸ்க்குள்ளே அந்த ஃபோன் இருக்குது. இப்போ வந்து அதே ஃபோனுக்கு கால் பண்ணுவோம், ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். என்ன சொல்லுதுன்னு ஸ்பீக்கரில் போடுறேன். என்ன சொல்லுது, நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் பிஸியாக உள்ளார் அல்லது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். தொடர்பு எல்லைக்கு வெளில போயிட்டார். ஏன் தொடர்பு எல்லைக்கு வெளில போனார் இப்போ அப்படின்னா, இது வந்து என்னது, இப்போ நிலைமின் தடுப்புரையாக செயல்படுது. இது ஃபுல்லாக மெட்டல் இப்படி தானே. மெட்டலுக்குள்ளே எப்படி வந்து அந்த உலோக கோலத்துக்குள்ளே வந்து மின்புலம் வந்து சுழியோ, இந்த பொருளுக்குள்ளே குழிவான பகுதிக்குள்ளே மின்புலம் சுழியோ, அதே மாதிரி இந்த உலோகத்துக்குள்ளே வந்து மின்புலம் வந்து என்ன ஆயிடுச்சு, சுழி ஆயிடுச்சு. மின்புலம் சுழி அப்படின்னா அந்த அந்த பகுதியில் வந்து என்னது, மின்காந்த அலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மின்காந்த அலைனா மின்புலமும் இருக்கணும், காந்த புலமும் இருக்கணும், ரெண்டு இருந்தால் தான் மின்காந்த அலை.
இப்போ மின்புலம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல மின்காந்த அலை இருக்க வாய்ப்பு இல்லை. மின்காந்த அலை இல்லைன்னா ஃபோனு வேலை செய்யாது. இது சாதாரணமாக நீ வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போய் பார்த்தனா கூட தெரியும். நம்ம லிஃப்ட் இருக்குல்ல, ஃபுல்லாக மெட்டலில் கவர் பண்ணியிருக்கும். லிஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு ஃபோன் இது பண்ணனா ஃபோன் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக மெட்டலில் கவர் பண்ணியிருக்கு. உள்ள மின்புலம் வந்து என்னது சுழி ஆகிடும். அங்கேயும் நீ வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நிலைமின் தடுப்புரை அப்படிங்கிறதுக்கான ஒரு எளிமையான ஒரு உதாரணம். அதான் புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? ஸோ இங்கே வந்து ஒர்க் ஆனது காரணம் என்னது? இங்கே வந்து உள்ள மின்புலம் இருக்கும். சரியா? பிளாஸ்டிக்குள்ளே மின்புலம் இருக்கும். ஓகேயா? மின் கடத்தா பொருளில் மின்புலம் உள்ள இருக்கும். ஆனால் உலோக கடத்திக்குள்ளே மின்புலம் வந்து என்னது சுழி. அதனால தான் ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை. ஓகே ரைட். க்ளாஸ் பண்ணி